சார் ஒரு நிமிஷம். அம்மா சரி, நீ ஒன்றும் பயப்படாதம்மா. உன் அண்ணன் எனக்கு உதவி செய்யலனாலும் என் அண்ணன் என்னை கண்டிப்பா காப்பாத்துவாரு. லில்லி இப்போ அண்ணன் கூட தான் இருக்கான். நான் எந்த தப்பும் செய்யலன்னு அவ வந்து சாட்சி சொல்லுவாமா. அண்ணன் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. இன்னைக்கு லில்லி பின்னாடி யார் யார் இருக்காங்க, எதுக்கு பொய்யான கேஸ் போட வச்சாங்கங்கிறத மொத்தமா வெளியே கொண்டு வந்துடலாம். சரி, நீ சொல்றது நிஜமாவே நடக்குமாடா? 100% நடக்குமா, பார்த்துட்டே இரு. என்ன மம்மி இவன் லில்லி வந்து சாட்சி சொல்வான்னு சொல்றான். இப்ப எதுவும் பேசாத. நாங்க எதிர்பார்க்கறதும் அதுதான் செர்ரி. நீ நிரபராதியா குற்றம் எதுவும் பண்ணலன்னு வெளியில வரணும்னு தான் நான், நக்ஷத்ரா, உன்னோட மாமா எல்லாரும் ஆசைப்படுறோம். அந்த லில்லி வந்து உண்மையை சொன்னதும் கோர்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஸ்வீட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் செர்ரி. கடவுளே, லில்லி எங்க இருந்தாலும் பத்திரமா கோர்ட்டுக்கு வர மாதிரி பண்ணிட. வாங்க, வா மீரா போலாம். என்ன மம்மி இது? இங்க என்னதான் நடக்குது? அந்த லில்லியோட அப்பா நம்ம கிட்ட இருக்கிறதுனால அவன் நம்ம சொல்றத கேப்பா நினைச்சோம்ல. இப்ப என்ன திடீர்னு அப்புறமா மாறிட்டான்னு சொல்றீங்க? அந்த பூமியும் ககனும் சாதாரண ஆளுங்க இல்ல. அவகிட்ட அப்படி என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அவளை முழுசா மாத்திட்டாங்க. அவளை அவங்க பக்கம் திருப்பிட்டாங்க. அப்ப இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? எல்லாத்துக்கும் இப்படி பயப்படக்கூடாது பேபி. பொறுமையா யோசிச்சோம்னா தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். கூல், வா. என்ன மம்மி இவ்ளோ கூலா இருக்கீங்க? அந்த ககன் லில்லிய கூட்டிட்டு வந்துருவான். எதுக்கு சிரிக்கிறீங்க மம்மி? டோன்ட் வரி பேபி, பி கூல். என்னால எப்படி கூலா இருக்க முடியும் மம்மி? அவங்க வந்துட்டா நமக்கு தான் ப்ராப்ளம். வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ரோடு பிளாக் ஆகும். மாமா, 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 ககன், மாமா, மாமா. பாவம், பொண்டாட்டிக்காக புருஷன் உயிர் தியாகம். பூமி, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ லில்லியை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போ. போ மாமா, முடியாது மாமா. முதல்ல நம்ம ஹாஸ்பிடல் போலாம். வாங்க வாங்க மாமா, வாங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ லில்லியை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போ. அப்படி இல்ல மாமா, நான் சொல்றது கேளு பூமி. நீ இப்ப போலனா சரிக்கு ஜெயில் தண்டனை விதிச்சிருவாங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் போ. சீக்கிரம் போ லில்லி. மாமா, போ லில்லி. வா. லில்லி, இன்னொரு வாட்டி லில்லியை ஷூட் பண்ணுவாங்க. பாவம் லில்லி. லில்லி,
லில்லி ஹாஸ்பிடல் போலாம் வா. வேண்டாம் பூமி, கோர்ட்டுக்கு போலாம். சரி எந்த தப்பு பண்ணல, அவனுக்கு எந்த தண்டனை கிடைக்க கூடாது. அது இப்ப முக்கியம் இல்ல. கால்ல ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. வா லில்லி. இது நான் செரி மேல பழி போட்டதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை. நான் பொறுத்துக்கிறேன். டைம் இல்ல பூமி, என்ன பத்தி யோசிக்காத. நீ வா போலாம். லில்லி வா. தட்ஸ் ஆல். ப்ராப்ளம் சால்வ்ட். எஸ் மம்மி. எஸ் பேபி, தட்ஸ் மை பிளான். Proceed. யுவர் ஆனர், இது ஒன்றும் சாதாரண கேஸ் இல்லை. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கு முன்னாடியே எல்லா எவிடன்ஸும் சப்மிட் பண்ணியாச்சு. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், கொடுத்த சாட்சிகள் எல்லாமே இந்த குற்றத்தை தெளிவா நிரூபிக்குது. யுவர் ஆனர், ப்ராசிக்யூட்டர் சொன்னது எல்லாமே உண்மைன்னு உங்களுக்கு தோணலாம், ஆனா அது எல்லாமே உண்மை கிடையாது. அவங்க கொடுத்திருக்கிறதெல்லாம் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மட்டும்தான். சந்தேகத்துக்கு இடமே இல்லாம நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. சந்தேகம் இருக்கிற இடத்துல தண்டனை கொடுக்கறது நியாயம் இல்லை யுவர் ஆனர். விக்டிம் அவங்களே சுயமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுவே பெரிய சாட்சி. அந்த ஸ்டேட்மெண்ட் பிரஷரால கொடுத்திருந்தா, இல்ல யாராவது மிரட்டி அவங்கள பேச வச்சிருந்தா? அது எல்லாமே கற்பனைகள் மட்டும்தான். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில விளையாடுறாங்க யுவர் ஆனர். சந்தேகம் இருக்கிற இடத்துல என் கிளையண்ட குற்றவாளின்னு சொல்ல முடியாது. அவரு நிரபராதி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வழக்கின் அனைத்து விவரங்களையும் பரிசீலித்த பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த ஜட்ஜ் சார். நில்லுமா. யுவர் ஆனர், ஒரு நிமிஷம். அவங்க ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. ப்ளீஸ் அனுமதி கொடுங்க. பர்மிஷன் கிராண்டட். ஜட்ஜ் சார், எங்க செரி எந்த தப்பும் செய்யல. இது எல்லாமே ஒரு சதி.